பயங்கரமா சாமி கும்பிட்டுருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணாத போ. யாழ்னி ஒரு நிமிஷம் உன் கையால எடுத்து சந்தன குங்குமம் வச்சு. ஏன் இது கதை இதை எழுத போறீங்களா? பரவாயில்ல, இது முன்னேறிட்டீங்க போல. எழுத போறேன். எழுத போறீங்க. சாமியை கும்பிட்டு வை, நல்லா நடக்கட்டும்னு என் ஆசை நிறைவேறணும். சரியா? என்ன உட்கார்ந்து நின்று இதை யோசிச்சு டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமான விஷயம் எழுதிக்கிருக்கேன். எழுதி யாழ்னி வாயா, இங்க ஒரு நிமிஷம் வாயா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வேணும்? இல்ல இந்தா. என்ன இது? நான் காலையில வச்சு ஆமா, நீ சாமிக்கு பொட்டு வச்சு விட்டு அந்த லெட்டர் தான். என்னமா என்ன இருக்குது? ஒரு கல்ப்பு. என்ன கல்ப்பு? ஒரு தங்கச்சி ஏன் தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்கு இது என்ன எழுதிருக்கீங்க? கவிதை. கவிதை என் தங்கச்சிட்ட கொடுக்க என்கிட்டயும் இதைத்தான் உட்கார்ந்து நிமிர்ந்து நடந்து எழுதுனீங்களா? யாரா உண்மை படிக்க போறேன். எதுக்கு? ஓ, நீ தைரியமா என் தங்கச்சிக்கு லெட்டர் எனக்கே அப்படி எழுதி கொடுத்துருப்பேன். எழுதி படிக்க கூடாது பாப்பா. இதெல்லாம் இப்ப நானா அடுத்தவங்களோட பர்சனலா படிக்க கூடாது. ஓ, நான் அடுத்தவங்க இந்த கையில தானே எழுதுனேன். அப்படி விட்டு. ஓ, அது என்னதுடா அது? மேல எல்லாமே இருக்கு, எல்லா சாமியும் இருக்கு. எங்களை ஏதாவது ஒரு சாமியை சேர்த்து வைக்கணும். இது இப்ப படிச்சுக்கிறேன். என் பிழையை திருத்தது. நீ அவள் பெரிய டீச்சர். பிழையை திருத்துறாளா? அவளும் ஒரு டீச்சர் தானே. என் நிழலோடு நிஜமாக வருவது நீதான். ஆமா. வியர்வை துடைப்பது நான் தான். வெயில் எனக்கு இருக்குது. என் ஹேர் ஸ்டைல் படைப்பது நீ படிக்கவே வாசம் நான் தான். சாம்பு வாங்கிட்டியா? மலையாள மொழியில் இனி மோமோ என்று சொன்னார். அது போதும் எனக்கு. கலங்கிய கண்களோடு எங்க இப்ப கலங்கும் பாரு. என் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நீ வருவாய் என்று நம்பிட்டேன். நான் தான் வரப்போறேன். நான் வரப்போறேன். இது என்னது? இவ்வளவு பேப்பரு. காலையில எந்திரிச்சு கலங்கிய கண்களோடு உனக்கு மண்டு வெடிச்சு போ. என்கிட்ட கலங்கிய கண்களோடு கலங்கு. யாரு கலங்கு? எப்பயுமே இந்த செஸ்கே போடுது. இந்த தடவை ஓடவே முடியாது. எங்கேயும் ஓட முடியாது. ஓடுவேன். எங்க அட்டை வெடிச்சு முது வெடிச்சா எங்க என்ன சொல்ல வரேன்? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. அந்த பிள்ளை பிடிச்சிருக்கல